ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு அருமையான கொத்தமல்லி தக்காளி சட்னி செய்ய போகிறோம். இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தக்காளி சட்னி செஞ்சிங்கன்னா எப்பயுமே இதே சட்னி தான் வேணும்னு கேட்பாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். இதிலே 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக வரணும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாலாம் நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காவை போட்டுக்கலாம். நீங்கள் இதை துருவி கூட போட்டுக்கலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். இதிலே கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுபடணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயிலே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதிலே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதிலே போட்டுடலாம். பொடியாக நறுக்கணும்னு இல்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம். நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம். இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக லைட்டாக வதக்கிட்டு இதிலே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம். இப்போ இதுலேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வருது. இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சமாக லைட்டாக வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம அதிகமாக வதக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிய பிறகு நம்ம நல்லா கரெக்டாக இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காயெல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு போட்டு இதை கொரகொரப்பாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ இது போல் நம்ம தேங்காய் அந்த பருப்பெல்லாம் இது போல் அரைச்சிக்கணும். இப்போ இதிலே நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிறது இதில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த சட்னியை இது போல் அரைச்சி எடுத்துட்டேன். நான் மிக்சியில் அரைச்சி இதை ஒரு பவுலில் போட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம இப்போ இதில் கொட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.